முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவராக இயேசு வந்து அதிகாலையில் நம்ம வந்து எழும்பி நம்ம ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கிறோம்? நம்ம அதிகாலையில் நம்ம ஜெபிக்கிறோம்ல, காலையில் எழுந்திரிச்சு ஜெபிப்போம். காலையில் அதிகாலையில் நம்ம குடும்ப பெண் வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிக்கணும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், கடவுளுக்குள்ளே 4 மணிக்கு போயிட்டு உட்காந்து 4 மணிலேருந்து 5 மணி நம்ம கடவுளுக்குள்ளே உட்காந்து ஜெபிக்கணும். வெளியில் போகிற ஆண்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்ம வந்துட்டு ஜெபிச்சுட்டு நம்ம வந்துட்டு தேவையான காரியங்களுக்காக, நமக்கு என்ன தேவை, அன்னையோட தேவைகளுக்காக நம்ம கடவுளே சொல்லியிருக்காரு, நாளைய தினத்தை குறித்து கவலையே படாதீங்க. நீ தினத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட புத்தியுள்ள ஸ்திரியாக நம்ம கேட்குறோம். அப்போ கேட்கும் போது என்ன பண்ணுறாங்க, ஆண்களுக்காக வெளியில் வேலைக்கு போகிறாங்க. வேலையில் போயிட்டு வரும்போது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் வந்து அவங்க என்ன பண்ணோம், பாதுகாக்கும். அவங்க எவ்வளோ ஆபத்தான வேலை, வெளியில் போனால் சும்மா ஆண்களுக்கு நிறைய வெளியில் வேலைகள்லாம் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம வழிநடத்துறது யார்? பெண்கள் தான். நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு தேவையானது கடந்து போகும்போது வழி நடத்தணும். உங்களை பாதுகாக்கிறப்போ நிறுத்தி பத்திரமா சிலுவை போட்டுட்டு போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆஃபீஸில் உட்காரும் போது ஜெபம் பண்ணிட்டு உட்காருப்பா. நான் அதை சொல்லுவேன், ஜெபம் பண்ணி கடவுள் தான், கடவுளோட காரம் தான் நம்மளை ஒவ்வொருத்தரும் நீங்க ஆகுது. அதாவது நீதிமொழிகளில் வந்து 3:31-15 நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு வசனம். சொல்லுங்க. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு பணியளிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இருட்டோடு எழுந்து நம்மளோட தேவையை காலையில் அதிகாலையில் நம்ம என்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலை எப்படி இருக்குமா, அது எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து உணவு எல்லாருக்குமே கொடுத்து நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க நம்ம வந்து ஒரு பெண்ணை வந்து கொடுத்துருக்காரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது வந்து தெய்வ பயன். நீதிமொழிகள் 31:30. அதில் வந்து சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் என்ன, அழகு. அப்போ அழகு பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்து தான். அந்த சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது. சௌந்தரியம்னா அழகு வந்து ரொம்ப நமக்கு ஆபத்தானது ஒண்ணு பெண்களுக்கு. அதனால நம்ம ரொம்ப அடக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு 2வது சொல்லியிருக்காரு. 3வது குணசாலியா இருக்கணும். அதுதான் எல்லாத்தையுமே பெண்களுக்கு இதெல்லாம் நமக்கு இருந்தாதான் ஒரு குடும்பத்தை நம்ம கட்டி காக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ குணசாலியா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12:4 இருக்கும் பாருங்க. அவள் கைகளில் ஆமா, குணசாலியான பெண் தான் புருஷனுக்கு எப்படி இருக்காங்க, கிரீடமா இருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது, ஆண்கள் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம், எரிஞ்சு விழுவாங்க. அப்ப நம்மளும் போய் எரிஞ்சு போயிட்டு விழுணுமா? அவங்க நம்ம டென்ஷன். எங்க வீட்டுக்காரமே நான் பொதுவாக என்ன தான் எடுத்துப்பேன். அப்போ வந்து அவர் வந்துட்டு என்கிட்ட வந்து கோபமா பேசுவாரு. அப்போ நான் என்ன பண்ணுவோம், ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மள்கிட்ட காட்டுறாங்க. கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, பொறுமையா இருக்கு. நம்ம பெண்கள் வந்து நமக்கு பொறுப்பை ஆண்களுக்கு நிகராக 1000 பெண்கள் இருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து கிறிஸ்தவனாக இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு ஒரு பெருமை இருக்கு, நமக்கு ஒரு பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு, அன்பு இருக்கு, சாந்தம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா கடவுளுக்குள்ள இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்தது புருஷனுக்கு கிரீடம். அடுத்தது கணவரிடம் பயபக்தியா இருக்கணும். எபேசியர் 5:33. அவன் கைகளில் பலனை அவருக்கு கொடுங்கள். இதுல வந்து எப்படின்னா நம்ம சம்பாதிச்சுட்டு வரோம். அப்போ எப்படி அவள் தன்னிடத்தில் அன்பு கொள்வது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கொள்ளும் கடவுள். மனைவி புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். அதுதான் எல்லாமே நமக்கு வந்துட்டு கடவுளை பற்றி மொழிகளை சொல்லும் போது அப்படிதான். நம்ம பெண்கள் வந்து ரொம்ப எழுந்து நம்ம தாங்குற தலைக்கணத்தில் இருக்கவே கூடாது. எப்பயுமே அடக்கமா இருக்கணும். இதுவா பூக்கு நமக்கு ஒரு புஷ்பமா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த
கிறிஸ்து அப்படிதான் சொல்லியிருக்காரு. நீங்க அம்மையை பொறுமையா எவ்வளோ கணவரிடத்துல என்னதான் ஆண்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை இருக்காது. ரொம்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நிறைய ஆண்கள் வந்து பொறுமையா இருக்காங்க. அதே சமயத்துல எல்லா விஷயங்களையும் நம்ம ஆண்கள் வந்து அப்படி சொல்ல முடியாது, டென்ஷனா இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஆகணும், பெண்கள் ரொம்ப பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும்னா எல்லா விஷயத்திலும் அன்பா, ஒரு சில விஷயத்துல வந்து ரொம்ப கோவப்படும் போது பிள்ளைகள் கோவப்படுவாங்க. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கோவப்படுறாங்க, நம்மளும் போயிட்டு கோவப்பட்டுட்டு நம்ம இது பண்ணும்போது அந்த இடத்துல சாப்பாடு இருக்காது, சமைக்க முடியாது. அந்த பொறுமை நிதானம் அந்த இடத்துல அது இல்லாம போயிடும். அந்த இயேசு கிறிஸ்து அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட நம்ம பெண்கள்கிட்ட தகுதியா இருக்கணும். தகுதியான வஸ்திரம் கொடுத்தது. மெயினா நம்ம பெண்கள் வந்து கிறிஸ்தவர்களா இருக்கும்போது நம்ம எல்லாரும் உலகபுரமான காரியங்களை நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் இப்படி போறாங்க, அவங்க இப்படி போறாங்க, எங்க பாப்பா அவங்க ஜீன் பேண்ட் போடுறாங்க, நான் போட்டா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நம்ம கிறிஸ்தவ பிள்ளை நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ஞானம் உள்ளவர்கள் இருக்கணும், அவங்க புத்தி இல்லாத இருக்காங்க, நம்ம புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அடக்கணும். நம்ம ஆடையில வந்து நம்ம வந்து புத்தி உள்ள ஸ்திரியா நம்ம காணப்படணும். கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க வசனம் எதனா அடியாருக்கு சொன்னது